வர்தா புயல் தமிழகத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் செய்தியாளர் விவேக்கிடம் பகிர்ந்து கொண்ட தகவல்களை பார்க்கலாம். வர்தா புயலுடைய நிலைகுண்டல் இப்பொழுது எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு? சென்னையிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு சார்? அதிதீவிர புயலாக நிலையில் இருக்கின்ற இந்த வர்தா புயல் தற்பொழுது சென்னையிலிருந்து, அதாவது இன்னைக்கு 12ஆம் தேதி அதிகாலை 2:30 மணி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து கிழக்கே சுமார் 180 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து இன்னைக்கு மதியம், அதாவது 12ஆம் தேதி மதியம் உங்களுக்கு சென்னைக்கு அருகே கரையை கடக்கக்கூடும். இது தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. அதனுடைய நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. அது நகரும் திசை, அதனுடைய வலு எல்லாம் கண்காணிக்கப்படுகிறது. இந்த புயல் கரையை கடக்க இப்பொழுது நீங்க பார்த்திருப்பீங்க, மழை ஆறு துவங்கியாச்சு. மழை துவங்கி உள்ளது. கடலோர மாவட்டங்களில், வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் மழை துவங்கி உள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரையில் படிப்படியாக இந்த மழையின் அளவு அதிகரிக்கும். காற்றும் வீச துவங்கியுள்ளது. இந்த காற்றும் பலத்த காற்று வீசக்கூடும். அடுத்து இந்த புயல் கரையை கிடக்கும் பொழுது பலத்த காற்றானது மணிக்கு 80-90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். சில சமயம் 100 கிலோமீட்டர் வேகத்தில் கூட போகும். அது இடையில மழையானது வட தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பரவலாக மழை பெய்யுது. ஆல்ரெடி அதே மாதிரி எல்லா இடங்களிலும் மழை பெய்யும். அது குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம் மற்றும் புதுவை இந்த மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும். இதே மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிகவும் பலத்த மழையும் பெய்யக்கூடும். நாளைக்கு மதியம் வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த புயல் கரையை கடந்து பின் வருகின்ற பொழுது அது புயல் கரையை கடந்து அதுக்கப்புறம் வருகின்ற 12 மணி நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடலோர மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், புதுவை, அந்த விழுப்புரம் இந்த மாவட்டங்களில் பலத்த காற்றானது 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். உள் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்கள் 40 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். இப்போ இதுவரைக்கும் சென்னையில் பெய்திருக்கிற மழை அல்லது இனிமே இந்த கடலில் கடக்கக்கூடிய நேரத்தில் சென்னையில் மட்டும் எவ்வளவு தூரம் மழை பெய்யும்? ஏரியா சென்ட்ரிக் அடிப்படையில் சென்னையில் அதிகமான பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது இந்த மழையே நமக்கு இரவிலிருந்து தான் பெய்ய துவங்கியுள்ளது. இதுவரைக்கும் சென்னைக்கு இப்பொழுது தற்போது வந்துள்ள தகவல்கள் குறைவாகத்தான் வந்திருக்கிறது. இதுவரை வந்த தகவல் இரவிலிருந்து தான் துவங்கியிருக்க மழையே இதுவரையே 5 சென்டிமீட்டர் மழை சென்னையில் பதிவாகியுள்ளது. இது தொடர்ந்து மழை நிச்சயமாக அதிகமாக இருக்கும். காற்றும் வீசுகின்றதுனால பாதிப்புகள் இருக்கின்ற பொதுமக்கள் அரசு மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை துறையுடைய நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைத்து பாதுகாப்பாக இருக்கும். அரசுக்கு இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான வானிலை ஆய்வு மையத்திலிருந்து என்ன மாதிரி தகவல்கள் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு இருக்கு சார்? நாங்கள் தொடர்ந்து அரசுக்கு இந்த புயலின் நிலை, அதனுடைய வலு, அது நகரும் பாதை, இது குறித்த தகவல்கள் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம்.